ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. அதாவது எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான். சரி, அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பெரிய பாக்ஸு, ஒன்று வந்து குட்டி பாக்ஸு. ஃபஸ்ட்டு இந்த குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா காத்துட்ருக்கு. அதாவது இந்த பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தனித்தனி பாக்ஸில் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அந்த இடத்துல வைக்கிறதுக்கும் சரி, எனக்கு ரொம்பவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த இடம் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 ஐட்டம் வந்து நம்மளால் அட் அ டைமில் வந்து வச்சுக்க முடியும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இடத்தையும் வந்து ரொம்பவே அடைக்காது. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள், நல்லா இருக்குது. அதாவது வாட்டரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு உள்ளார ஸ்டோர் ஆகாத அளவுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வைக்கிறதுலேருந்து ஏதாவது வாட்டர் சம்திங் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர மாதிரி, ஃப்ரிட்ஜில் இருந்து எதுவும் வாட்டர் வந்துச்சுனாலும் அது வெளியில் வர மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் சேம் இதே சைஸில் வந்து 6 இருக்குது, செக்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாக வச்சுக்க முடியும். அட் அ டைமில் இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளார எல்லா திங்ஸையும் வந்து நம்மளால் அடைச்சிக்க முடியும். சேம் நம்மளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் இந்த ஒரு பாக்ஸை எடுத்தாலே போதும்னு தோணுது. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதோட டீட்டெயில் வேணுமா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நல்லாயிருக்கா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பாக்ஸு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு பேக்கிங் வந்து எனக்கு பிடிக்கவே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல். அதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் ஆகிட்டு தான் எனக்கு வரவே செஞ்சிச்சு. நான் வந்தோடனே ரொம்ப பயந்துட்டு, என்னடா ஓப்பனில் இருக்குது, இது ப்ராடக்ட் எதுவும் எடுத்துருப்பாங்களா, இல்லை ஏதாவது சம்திங் ஆகிடுமான்னு சொல்லிட்டு பயந்தேன். அதுக்கப்புறம் நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓகே, எல்லாம் நான் ஆர்டர் பண்ண வயசு இருந்தது. பட் குவாலிட்டி என்னன்னு நான் செக் பண்ணல. கண்டிப்பாக வந்து நான் வீடியோ அப்போ நான் வந்து நம்ம வந்து காட்டணும், அப்போ தான் நம்ம செக் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் ப்ராடக்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் என்னைக்கேன், குவாலிட்டி வைஸ் எதுவுமே நான் பார்க்கல. உங்களுக்காக வந்து இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்டே பார்க்கலான்ட்டு. சரி வாங்க. அதாவது ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காஃபி வைக்கிற மாதிரியான ஒரு பேன் மாதிரி பாருங்கள், இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் சேம், ஏதாவது சாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது சாட்டே பண்ணுறதுனா பண்ணலாம். இதுவும் சம்திங் ஒரு பேன் மாதிரி தான் வந்து இது வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கடாய். நல்லா இது பெருசாகவே தான் இருக்குது. ஸோ இதோட கேப் தான் பார்த்துட்டிங்கன்னா இது. ஸோ நல்லாவே இருக்குது இதுவும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா தவா, அதாவது தோசை தவா. அதாவது அந்த இதோட ஹேண்டிலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, ப்ராடக்ட் வைஸ் பார்த்தோம்னா எல்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இங்கே கொஞ்சம் எனக்கு வந்து டேமேஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் நான் எல்லாமே வந்து இண்டக்ஷன் அக்செப்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு எந்த ஒரு தடயமும் பார்த்துட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் மீஷோவில் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாருங்கள், எனக்கு இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி நான் பேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொடுக்கல. ஸோ கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது.
எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஓகேவாக தான் இருக்குது, நல்ல கெட்டியாக இருக்குது. லுக் வைஸும் ஓகேவாக தான் இருக்குது. பட் நான் எல்லாமே இண்டக்ஷன் பேஸ் வாங்கினேன். ஏன்னா நான் இண்டக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து வீடியோவில் கண்டினியூஸாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் பாதி நேரம் இண்டக்ஷனில் தான் குக் பண்ணுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். பட்டு நான் ஆர்டர் பண்ணதில் இண்டக்ஷன் பேஸ் இல்லை. ஸோ ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, எனக்கு இண்டக்ஷன் அக்செப்ட் இல்லாதனால எனக்கு இந்த செகண்ட் ப்ராடக்ட் நாட் ஓகேங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலான் இருக்கேன். நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது இந்த செட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 650. நான் ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது 800, 850, 700, 650 அப்படிலாம் வந்து மாறி மாறி வந்து ரேட் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் ஒரு 650 ரேஞ்சில் அது வந்து போட்டிருந்தேன். குவாலிட்டிலாம் ஓகேவாக இருக்குது. பட் எனக்கு இண்டக்ஷன் பேஸ் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து நான் ரிட்டர்ன் போடலான்னு இருக்கேன். பட் எனக்கு இந்த கண்டெய்னர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்து ரிட்டர்ன் போட போகிறேன். ஓகே, சரி, இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றேன். சரி, ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஹானஸ்டான ரிவ்யூ தான் வந்து சொல்கிறேன். வேணுமா உங்களுக்கும் வேணும்னா மேபி இண்டக்ஷன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கேஸில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் வேணுமா ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா ரெண்டோடதுமே கொடுக்குறேன். நான் வந்து இந்த வீடியோ பேசி முடிக்கிற வரையிலுமே இந்த ப்ராடக்ட் இண்டக்ஷன் பேஸ் இல்லை அப்படின்னு தான் நினச்சி பேசினேன். ஃபைனலாக சரி எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமேன்னு செக் பண்ணி பார்த்தா எனக்கு பயங்கரமான ஷாக்கு. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் இந்த ப்ராடக்டை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் தோணுச்சு, ஃபீல் பண்ணேன். ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இண்டக்ஷன் பேஸ் இல்லை, அதனால் ரிட்டர்ன் போடணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பி. கடைசியில் இது ஃபர்ஸ்ட் டைம் டீயும் வச்சு முடிச்சிட்டேன். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.